ஹாய் வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு கொரியன் மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் தாங்க. அந்த மூவி நேம் என்னென்னா த கிஃப்டட் ஹேண்ட்ஸ். வீக்கெண்டில் போர் அடிக்குதுன்னு கொஞ்சம் சஸ்பென்ஸ் அண்ட் க்ரைம் த்ரில்லரான மூவியை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு கண்ணில் பட்ட மூவி தான் இது. ரொம்ப வளவலன்னு இழுத்தடிக்காமல் குவிக்காக விஷயத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு சைக்கோமெட்ரி பவர் உள்ள ஒரு பையனோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு ஒரு சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிக்க தேடுற போலீஸோட ஸ்டோரி தாங்க இது. மூவி ஸ்டார்டிங்கில் நம்ம போலீஸ் ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஒரு கேர்ஃப்ரீ போலீஸ் மாதிரி தெரியுது. ஏதோ போலீஸ் வேலையில் ஒழுங்காக சம்பளம் கிடைக்காதனால சைடில் வேலை தேடிட்டு இருக்காரு. அது தெரிஞ்சு அவரோட சூப்பர்வைசர் இவரை திட்டி அடிக்கிறாரு. உடனே கோவம் வந்த நம்ம ஹீரோ, இருங்க ஒரு நாள் நல்ல கேஸாக முடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஒரு யங் பாயை காட்டுறாங்க. இந்த யங் பாயோட கேரக்டர் நேம் வந்து கிம் ஜூன். அவன் செவுத்துல பெயிண்ட் ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு வரைஞ்சிட்டு இருக்கான். ஸ்ப்ரே ஃபேஸில் படாமல் இருக்க மாஸ்க் போட்டிருக்கான். அப்புறம் வரைஞ்சி முடிச்சதும் மாஸ்க்கை கலட்டுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோ வராரு. வந்து அவன் வரைஞ்சி வச்சிருந்த அந்த பெயிண்டிங் மேலேயே ஒன்று கடிச்சிக்கிட்டே அவன் கிட்ட கேட்குறாரு, உன் பேர் என்ன? இந்த மாதிரி பப்ளிக் செவத்தில் பெயிண்ட்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு அந்த பையன், அதாவது கிம் ஜூன், அதை பப்ளிக் செவத்தில் ஒன்றுக்கு அடிக்கிற நீலாம் சொல்லக்கூடாதுன்னு அங்கேருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது அவன் சொன்னதை கேட்டு கோவப்பட்ட நம்ம ஹீரோ அவனை அடிக்க வரான். அப்போ கிம்ஜூன் அவனை தடுக்க கையை பிடிச்சதும் கிம்ஜூனோட கண்ணு ப்ளூவாக மாறதை நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் போலீஸான்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோ அவன் வரைஞ்ச பெயிண்டிங்கை பார்த்துட்டு கோவத்தோட அந்த ஸ்ப்ரே டப்பாவை கொண்டு போய் அவரோட போலீஸ் டெஸ்கில் போடுறாரு. அப்போது அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு லேடி வராங்க. வந்து அவங்க பொண்ணை காணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ குழந்தைங்க காணாமல் போனால் 2வது நாளுக்குள்ளே கிடச்சிருவாங்க, 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க இங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்புறம் அங்கே போலீஸ்காரங்க சூப்பர்வைசர் சீனியர் அவங்க கூட மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சைல்டை காணோம், கிட்னாப் பண்ணியிருந்தா இந்நேரம் கிட்னாப்பர் கால் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த அம்மா அவங்களுக்கு எனிமி யாரும் இல்லைன்றாங்க. இதில் ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவரோட சீனியர் யாருமே அக்செப்ட் பண்ணல. அவரோட சூப்பர்வைசர் மட்டும் நீ இந்த கேஸை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. கொஞ்ச நாளிலே அந்த காணாமல் போன பொண்ணோட டெட் பாடி உறைஞ்சு போய் ஒரு கவர் பேக்கில் போட்டு பிளே கிரவுண்டில் கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோ அந்த குழந்தைக்கு ஒன்றவனை கண்டுபிடிக்க கிரைம் சீன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிரைம் சீனை ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இவருக்கு தோணுது. அப்போ தான் அவருக்கு ஒன்று ஞாபகம் வருது. அந்த கிரைம் சீனை ஆல்ரெடி அந்த பெயிண்டர், அதாவது கிம் ஜூன், அந்த செவுத்துல பெயிண்ட் பண்ணி வச்சிருந்ததை பார்த்துருப்பாரு. இது இவருக்கு இப்போ ஞாபகம் வருது. உடனே அவன் பெயிண்டிங் பண்ண இடத்த போய் பார்க்குறாரு. கிரைம் சீனில் உள்ள பிளே கிரவுண்டு, டெட் பாடி கவர் போட்டு இருக்கிறது, இது எல்லாம் அப்படியே அச்சஸெல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பான். அப்புறம் இன்னொரு பிளேஸ், ஹாப்பினஸ்னு ஒரு பிளேஸையும் வரைஞ்சிருப்பான். அந்த பிளேஸ் என்னவா இருக்கும், எங்க இருக்கு அப்படின்னு இவர் புலம்பிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு குட்டி பொண்ணு அதை கேட்டு அவனுக்கு, அதாவது நம்ம ஹீரோக்கு அந்த பிளேஸை காட்டுது. போலீஸ் ஹீரோவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு விசிலை கொடுத்து, ஏதாவது ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் உங்ககிட்ட பேச இல்லைன்னா கூப்பிட்டு போக ட்ரை பண்ணா இந்த விசில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அந்த ஹாப்பினஸ் பிளேஸ்க்கு. அந்த ஹாப்பினஸ் பிளேஸ்க்குள்ளே, அதாவது அந்த செவுத்துல வரைஞ்ச அந்த ஹாப்பினஸ் பிளேஸ்க்குள்ளே போய் பார்க்குறாரு. ஒரு கபோர்டு இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த இறந்து போன பொண்ணோட பேக் இருக்கும். அதை எடுத்துட்டு சுற்றி பார்க்குறாரு. அப்போ எவனோ ஒருத்தன் பின்னாடி இருந்து ஹீரோவை அடிக்க வரான். கண்ணாடி வழியாக இதை பார்த்த ஹீரோ அதை தடுக்கிறாரு. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்போ ஆக்சிடென்டலாக ஹீரோவை அடிக்க வந்தவனோட கழுத்துக்கு பின்னாடி பாட்டில் உடஞ்சி அடிபட்டுடும். இதை ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. அதுக்குள்ள அவன் பீர் பாட்டிலை வச்சு ஹீரோவோட மண்டையிலே அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இதுலேயே தெரியுது அவன் தான் கொலைகாரன்னு. ஆனால் அவன் ஃபேஸை நமக்கும் காட்டலை, ஹீரோவாலையும் பார்க்க முடியல, ஏன்னா அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போலீஸு அந்த பெயிண்டரை தேட பார்த்துட்ருக்காரு. ஏன்னா க்ரைம் சீன் போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அந்த பெயிண்டர் தான் கொலைகாரனாக இருக்கும். அதே மாதிரி அந்த பில்டிங்குள்ளே வந்து அவனை அட்டாக் பண்ணதும் அவனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிம்ஜுனை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியை பார்த்துட்ருக்காரு. அவனை பிடிக்க அந்த போலீஸ் ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட ட்ரை பண்ணுவார். அந்த போலீஸோட ஃப்ரெண்டு சொல்லுவார், கில்லர் கண்டிப்பாக தனியாக ஸ்டே பண்ணுற ஆளாக தான் இருக்கும். ஏன்னா தனியாக ஸ்டே பண்ணுற ஆளுங்க தான் குப்பையை ஃப்ரீஸ் பண்ணி ட்ராஷ் பேக்கில் போட்டு டிஸ்கார்ட் பண்ணுவாங்க, ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி தான் அவன் டெட் பாடியையும் ஃப்ரீஸ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணியிருக்கான். அப்போ கண்டிப்பாக அந்த கொலைகாரன் கண்டிப்பாக தனியாக ஸ்டே பண்ணுற ஆளாக தான் இருக்கும்ன்ட்டு போலீஸோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அப்போது கிம் ஜூன் ஆல்ரெடி நம்ம ஹீரோ மூஞ்சில் ஸ்ப்ரே அடித்து அந்த ஸ்ப்ரே டப்பாவை விட்டுட்டு போயிருப்பார்ல, அதை வச்சு அதில் உள்ள நம்பரை வச்சு அந்த பெயிண்ட் டப்பா வாங்கின இடத்துல போயிட்டு கிம்ஜூனோட அட்ரஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. கிம்ஜூன் வீட்டுக்கு போய் அவனை பிடிச்சிடுறாரு நம்ம ஹீரோ. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து, இவன் கிரிமினல் இல்லை, இவன் ட்ராஷ் பேக்கை ஃப்ரீஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னதும் இப்போ ஹீரோ கிம்ஜுனோட பின்னாடி கழுத்தை செக் பண்ணுறாரு, ஏதாவது அடிப்பட்ட காயம் இருக்கான்னு.
ஏன்னா அன்னைக்கு கொலைகாரன் ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது கொலைகாரனுக்கு பின்னாடி கழுத்துல அடிபட்டு காயமாகிருக்கும். அந்த காயம் கிம்ஜுனோட கழுத்துல இருக்கான்னு பார்க்குறாரு. ஆனா கிம்ஜுனோட கழுத்துக்கு பின்னாடி எந்த காயமும் இருக்காது, கிளியரா இருக்கும். ஸோ காயம் எதுவும் இல்லாதனால இவன் கொலைகாரனா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிம்ஜுனை விட்டுடுறாரு. அப்புறம் 2 பேரும் கிம்ஜுனோட வீட்டுக்கு வெளியே மறைஞ்சு இருந்து அவனை மானிட்டர் பண்றாங்க. அதாவது அவனுக்கு கிரைம் சீன் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அவன் கொலைகாரனா இருக்கணும், இல்லைன்னா கொலைகாரனோட சேர்ந்தவனா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை மானிட்டர் பண்றாங்க. அப்படி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு கிம்ஜுன் எங்கேயோ போறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டே போலீஸும் அவரோட ஃப்ரெண்டும் போறாங்க. பார்த்தா அவன் போய் அந்த டிராயிங்கை அழைச்சிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் அவனை பிடிச்சி உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. அவன் எதுவுமே சொல்லலை. நெக்ஸ்ட் அவன் ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அவன் ஃபோனில் ஒரு நம்பருமே இல்லை, கால் ஹிஸ்ட்ரிலையும் எதுவுமே இல்லை. ஆனால் ஒருத்தவங்களோட அட்ரஸ் மட்டும் இருக்கு. ஒருவேளை அவன் தான் அந்த கொலைகாரனா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கிம்ஜுனை கூட்டிக்கிட்டு ஹீரோட ஃப்ரெண்டையும் கிம்ஜுனையும் கீழேயே விட்டுட்டு போலீஸ் ஹீரோ அந்த அட்ரஸ்க்குள்ளே இருக்கிற பர்சனை பார்க்க போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணு இருக்கிறா. அவகிட்ட இவர் கிம்ஜுனை பற்றி விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு கிம்ஜுனை பார்த்தே பல வருஷம் ஆச்சுனோ, அவன் அவளுக்கு ஒரு பெயிண்டிங் அனுப்பியிருக்கான். அது அவன் அமெரிக்காவிலேருந்து அனுப்புனானோ, இப்போ அமெரிக்காவில் தான் கிம்ஜுன் இருக்கானோ சொல்கிறா. அதுக்குள்ளே கீழே போலீஸோட ஃப்ரெண்டை அடிச்சு போட்டு கிம்ஜுன் எஸ்கேப் ஆகிடுறான். அப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஹீரோக்கு ஒரு கால் வருது. இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு கிட்னாப்பிங்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கு. அந்த எஸ்கேப் ஆன சின்ன பொண்ணு கிட்ட போலீஸ்காரங்க நடந்ததை விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, ஒருத்தன் காரில் அவரோட டாகுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டாரு. நானும் கிட்ட போய் பார்த்தேன். ஆனால் பார்த்தா அந்த டாக் ஐஸ் கட்டியாக உறைஞ்சி இருந்துச்சு. எனக்கு ஏதோ தப்பாக பட்டுச்சுன்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ இந்த குழந்தை சொன்னதை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சைக்கோ கொலைகாரன் குழந்தைங்களை பிடிக்க இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுறான். அதாவது என் டாகுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த குழந்தைங்களை கிட்ட கூப்பிட்றான். அப்படி அந்த குழந்தைங்க கிட்ட ஹெல்ப் பண்ண வரும்போது அந்த குழந்தைங்களை கிட்னாப் பண்ணி கொன்னுடுறான். இந்த மெத்தட் தான் அவன் ஃபாலோ பண்ணுறான்றது நமக்கு இப்போ தெரியுது, போலீஸ்க்கு இப்போ தெரியுது. இதோட அந்த சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஒரு பொண்ணுக்கு விசில் கொடுத்துருப்பார்ல, அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ரோட்ல நடந்து போறப்போ சைக்கோ கொலைகாரன் மற்ற குழந்தைங்களை கடத்துற மாதிரி இந்த குழந்தையும் கடத்த பார்க்கறான். ஆனா அந்த சைக்கோ கொலைகாரன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறா அந்த பொண்ணு. இவனும் அந்த பொண்ணு பின்னாடியே காரை எடுத்துக்கிட்டு போறான். அப்ப அந்த பொண்ணு ஒரு சந்துல திரும்பிடுறா. அவனால காரை எடுத்துக்கிட்டு சந்துக்குள்ள போக முடியாதனால காரை நிறுத்திட்டு அந்த பொண்ணை தேடி நடந்து போறான். அப்போ ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறான். அந்த சின்ன பொண்ணு எங்க போகுன்னு தெரியாம அந்த சைக்கோக்கு பயந்து நின்றுட்டு இருக்கா. இவன் அந்த பொண்ணு பின்னாடி போய் நின்று போட்டோ எடுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பின்னாடி அந்த சைக்கோ இருக்கிறது தெரிஞ்ச அந்த பொண்ணு ஹீரோ கொடுத்த விசிலை ஊதவும் அந்த சைக்கோ அவளை கரெக்டாக தூக்கிட்டு போயிடுறான். அந்த விசில் அங்கேயே விழுந்துடுது. நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணு மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் வருது. போலீஸும் ஹீரோவும் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு காணாம போன இடத்துல கிடைச்ச விசிலை ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. இப்போ ஹீரோக்கு தெரியுது அவர் விசில் கொடுத்த அந்த சின்ன பொண்ணு தான் காணாம போச்சுன்னு. கெஸ் பண்ணிட்டு போட்டோவை கேட்குறாரு. போட்டோவை பார்த்து தான் அந்த பொண்ணு தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. உடனே சமக்கவும் வந்தது ஹீரோக்கு. ஸ்ட்ரெயிட்டாக கிம்ஜுன் வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் கிம்ஜுனை போட்டு அடிச்சுக்கிட்டு ஒழுங்காக சொல்ல அந்த சின்ன பொண்ணை எங்கே கடத்தி வச்சிருக்கேன்னு கேட்காரு. அதுக்கு கிம்ஜுன் எனக்கு எதுவும் தெரியாது, நான் வரைஞ்சது வெறும் இமேஜினேஷன் தான் சொல்ல. மறுபடியும் கடுப்பான ஹீரோ அவனை அடிக்க கையை ஓங்குறாரு. அப்போ கிம்ஜுன் ஹீரோவோட கையை பிடிச்சதும் ஹீரோவோட பாஸ்ட் எல்லாம் இப்போ கிம்ஜுனுக்கு தெரியுது. ஏன்னா அவனுக்கு சைக்கோமெட்ரி பவர் இருக்கிறதுனால. சைக்கோமெட்ரி பவர்னா இன்னொருத்தவங்களை தொட்டாலோ இல்லைன்னா ஏதாவது பொருளை தொட்டாலோ அதோட பாஸ்ட் எல்லாமே தொடுறவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் சைக்கோமெட்ரி பவர். இப்போ கிம்ஜோன் ஹீரோ கிட்ட சொல்றான், நீ இப்படி காணாம போன குழந்தைங்களெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும் உன் தம்பி என்ன திரும்ப வந்துட போறான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகிடுறாரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கிறப்ப எவனோ ஒருத்தன் அவரோட தம்பியை கடத்தி கொண்டு இருப்பான். அது அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி இவன் சொல்றதை கேட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல அந்த காணாம போன பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணை ஒரு கேஜில் போட்டு கூடவே ஒரு நாய்க்குட்டியும் நிறைய பால்ஸையும் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அந்த சைக்கோ ஃபேஸை நமக்கு காட்டல. அடுத்த சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. எப்படிடா நம்ம யாருக்கும் சொல்லாத நம்ம தம்பி இறந்து போன விஷயத்த அவன், அதாவது கிம்ஜூன் நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ முன்னாடி கிம்ஜூனை தெரிஞ்ச ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருப்பார்ல, அந்த பொண்ணுக்கிட்ட போய் கிம்ஜூனை பற்றி விசாரிக்கிறாரு. எப்படி போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிரைம் சீனை பற்றி கிம்ஜூனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, கிம்ஜூனுக்கு சைக்கோமெட்ரி பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அதாவது சைக்கோமெட்ரி பவர்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைக்கோமெட்ரி பவர் இருக்கிறவங்க, அதாவது கிம்ஜூனுக்கு இன்னொருத்தரை தொட்டாலோ இல்லை ஏதாவது பர்சன் ரிலேட்டடான பொருளை தொட்டாலோ அவங்களோட பாஸ்ட் எல்லாம் கிம்ஜூனுக்கு தெரியும். அதுதான் சைக்கோமெட்ரி பவர்.
இப்போ கிம்ஜனுக்கு சைக்கோமெட்ரி பவர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே கிம்ஜனை சமாதானப்படுத்த அவன் வீட்டுக்கு போறாரு. அவன் கிட்ட பேசுறாரு. பட் கிம்ஜன் எதுக்குமே சமாதானம் ஆகல. நெக்ஸ்ட் மறுபடியும் ஹீரோ பேசுறாரு. உனக்கு சைக்கோமெட்ரி பவர் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பவர் இருக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு சைக்கோ கொலைகாரன் சின்ன குழந்தைகளை கடத்தி கொண்டுட்டு இருக்கான். இப்ப அடுத்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கான். இப்ப அந்த பொண்ணை கொல்றதுக்குள்ள நம்ம அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கலன்னா அந்த பொண்ணு செத்து போயிடும். உன்னோட சைக்கோமெட்ரி பவர் இருந்தாதான் அந்த கொலைகாரனையும் கண்டுபிடிக்க முடியும், குழந்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஏதேதோ பேசி ஒரு வழியா கிம்ஜோனை அவருக்கு ஹெல்ப் பண்ண சம்மதிக்க வச்சிடுறாரு. நெக்ஸ்ட் கிம்ஜோனுக்கு ஹீரோ இறந்து போன பொண்ணோட திங்ஸை கொடுத்து டச் பண்ணி பார்க்க சொல்றாரு. அவன் தொட்டு பார்க்கறான். அப்போ அவனுக்கு அந்த இறந்து போன பொண்ணோட பாஸ்ட் எல்லாம் தெரியுது. அதுல அந்த பொண்ணை கடத்தி வச்சிருந்த இடம், அந்த இடத்துல போட்டு வச்சிருந்த குட்டி குட்டி பால்ஸ், அந்த சைக்கோ கொலைகாரன் வீடியோ எடுத்தது எல்லாம் தெரியுது. ஆனா அந்த சைக்கோ கொலைகாரனோட ஃபேஸ் மட்டும் தெரியல. அப்படி கிம்ஜுன் தொட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு மூக்குல இருந்து பிளட் வந்து ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆகிடுறான். அவனுக்கு ஏதாவது ஆகிட போகுது. ஹீரோ அவன் கையில உள்ள துணியை பிடுங்கிடுறாரு. அப்புறம் கிம்ஜுன் நார்மல் ஆகிடுறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கிம்ஜுனால ரொம்ப நேரம் அந்த பாஸ்ட்டை பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா அவனுக்கு மூக்கு வழியா ரத்தம் வந்து ஏதாவது ஆகிடும்னு. இது ஹீரோவுக்கும் இப்போ தெரிஞ்சிடுச்சு. இப்போ கிம்ஜன் அவன் பார்த்தது எல்லாத்தையும் வரைஞ்சு காட்டுறான். அதாவது அந்த கேஜு, அப்புறம் அந்த குட்டி குட்டி பால்ஸு, அதுக்கப்புறம் அந்த சைக்கோ கொலைகாரன் வீடியோ எடுத்தது, இது எல்லாத்தையும் வரைஞ்சு காட்டுறான். இதை பார்த்த உடனே இப்போ ஸ்ட்ரைட்டா ஹீரோ அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கிம்ஜன் சொன்ன விஷயத்த அப்படி சொல்ல முடியாதனால இவர் போலீஸ் ஒத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செத்து போன பொண்ணோட ட்ரெஸ்ஸை ஃபாரன்சிக் அனாலிசிஸ், அதாவது லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி பார்த்ததுல அந்த ட்ரெஸ்ஸில் குட்டி பால்ஸோட கெமிக்கல் கண்டென்ட் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கொலை பண்ண பொண்ணு ஃப்ரீஸ் ஆகி இருந்துச்சுல்ல, அப்போ அந்த ஃப்ரீசர் டைப் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி ஃப்ரீசர் குட்டி குட்டி பால்ஸ் இருக்கிற ஒரே இடம் டே கேர் சென்டர் தான். அங்கே தான் குழந்தைங்க விளையாடுறதுக்கான குட்டி பால்ஸ் எல்லாம் போட்டு கேஜ் வச்சுருப்பாங்க. ஃப்ரீசரும் குழந்தைங்க கொடுக்குற சாப்பாடை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த சைக்கோ கொலைகாரன் டே கேரில் தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, கொலைகாரன் சைக்கோன்றதுனால மேக்ஸிமம் வீடியோவும் எடுத்திருக்க சான்ஸ் இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா டே கேர் சென்டருக்கும் போய் செக் பண்ணுறாங்க. பட் எங்கேயும் சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லை. இப்போ ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அங்கே ஒரு டாக்டர் ஒரு நாய்க்கு ஊசி போட்டுட்டு இருக்காரு. அப்படியே அந்த டாக்டருக்கு பின்னாடி காட்டுறாங்க. அந்த டாக்டரோட கழுத்தில் ஏதோ அடிப்பட்ட காயம் இருக்குது. அதாவது கொலைகாரனுக்கு அடிபட்டுச்சுல்ல, அந்த காயத்தோட தழும்பு மாதிரியே அந்த டாக்டரோட கழுத்துக்கு பின்னாடியும் இருக்குது. ஸோ இதை வச்சு நமக்கு இவன் தான் அந்த சைக்கோ கொலைகாரன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ தேடியும் சைக்கோ கொலைகாரனை பற்றி எந்த குழுவும் கிடைக்காதனால ஹீரோவோட சூப்பர்வைசரும் சீனியர் போலீஸும் ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. நீ சொன்னதை வச்சு இவ்வளோ நேரம் தேடணும், ஆனால் இப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, நீ ஃபாரன்சிக்கு போய் அந்த செத்து போன பொண்ணோட ட்ரெஸ்ஸை அனலைஸ் ரிசல்ட்டு கேட்டுட்டு வந்ததா சொல்லியிருந்த. ஆனால் ஃபாரன்சிக் கிட்ட கேட்டால் நீ அங்கே வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் அந்த ஃபாரன்சிக் ரிசல்ட்டே வந்துச்சு. இப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கெமிக்கல் ரியாக்டன்ட் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்றத அந்த சூப்பர்வைசர் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி கிம்ஜோன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, அவனை பற்றின உண்மை யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்னு. ஆனால் ஹீரோவோட சூப்பர்வைசர் ஹீரோவை நோண்டி நோண்டி கேட்டதுனால ஒரு கட்டத்தில் ஹீரோ உண்மையை சொல்லிடுறாரு. உடனே போலீஸ் எல்லாரும் போய் கிம்ஜனை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் கிம்ஜனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இவனை நம்பின ஹீரோ இப்படி போலீஸ்கிட்ட இவனை பற்றி எல்லாத்தையும் சொன்னதுனால கிம்ஜனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் இவன் என்ன சொன்னாலும் போலீஸும் நம்ப மாட்டாங்கன்னு இவனே முடிவு பண்ணி இவன் தான் அந்த கொலையை பண்ணதா சொல்லிடுறான். இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ கிம்ஜுன் போன காரை இடித்து கிம்ஜுனை அங்கேருந்து தப்பிச்சு கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. கிம்ஜுன் கிட்ட என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி தெரியல, அதான் அவங்க கிட்ட உண்மையாக சொன்னேன். ஆனால் நீ ஏன் பொய் சொன்ன, நீ தான் கொலை பண்ணன்னு எதுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு கிம்ஜுன் கிட்ட ஹீரோ கேட்குறாரு. கிம்ஜுன் என்னை வெளியே தான் நிம்மதியாக இருக்க விடலை, அதான் உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் இந்த கை தானேன்னு சொல்லிட்டு கையை சுட போகிறான். ஹீரோ அதை தடுத்து இந்த கையை வச்சு நிறைய பேரை காப்பாற்றலாம், இன்னும் நமக்கு டைம் இருக்குது, அந்த கொலைகாரனை அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் கிம்ஜுனை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் அட்ரஸ் சொல்லி கொலைகாரனை கண்டுபிடி ஒரு வழி இருக்குது, இங்கே வான்னு ஒரு அட்ரஸ் சொல்கிறான். ஹீரோவும் அந்த அட்ரஸுக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே நிறைய 100க்கும் மேலே ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்குது. அது அந்த கொலைகாரன் யூஸ் பண்ண மாதிரி ஃப்ரீசர். அந்த ஃப்ரீசர் டைப் வந்து டெம்பரரியாக தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே அனுப்பி விட்டுருவாங்க, இந்த ஃப்ரீசர் ஸ்டோரேஜ் இடத்துக்கு அனுப்பி விட்ருவாங்க அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு. நமக்கு லக்கு இருந்தால் இங்கே அந்த கொலைகாரன் பாஸ்ட்ல யூஸ் பண்ண ஃப்ரீசர்
இருக்கும். அத கண்டுபிடிச்சோம்னா கொலைகாரன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க உள்ள ஃப்ரீசர் எல்லாம் கைய வச்சு தொட்டு பார்க்குறான் கிம் ஜூன். கடைசியா ஒரு வழியா அந்த கொலைகாரன் யூஸ் பண்ண ஃப்ரீசரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது திங்ஸை தொட்டு பார்த்தா கூட அதுல பாஸ்ட்ல வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் தெரியும்ல. அப்போ தொட்டு பார்க்கும்போது அந்த கொலைகாரன் குழந்தைய கொண்டு வச்சிருந்த ஃப்ரீசரை கண்டுபிடிச்சி அந்த ஃப்ரீசர் எங்க இருந்து வந்ததுன்னு அட்ரஸையும் கண்டுபிடிச்சி அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. அந்த அட்ரஸ் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட், நிறைய ரூம் இருக்கிறதுனால எந்த ரூம்னு தெரியல. ஸோ கிம் ஜூனை கீழேயே விட்டு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ரொம்ப நேரமா எல்லா ரூமையும் தட்டி தேடிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்கல. அப்புறம் கிம் ஜூன் நம்மளும் போய் தேடும்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட்டுக்குள்ள போறான். அப்போ அந்த சைக்கோ கொலைகாரனும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள வரான். வந்து 20th ஃப்ளோர் 20வது ஃப்ளோர் நம்பரை ப்ரெஸ் பண்றான். கொலைகாரனோட ஃபேஸ் இன்னும் அவங்களுக்கு தெரியாததுனால கிம் ஜூன் கேஷுவலாக அங்கே நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த சைக்கோ கொலைகாரன் லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அந்த சைக்கோ கொலைகாரன் சிரிக்கிறத பார்த்த உடனே நம்ம கிம் ஜூனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா செத்து போன பொண்ணுங்களோட பாஸ்ட்டை பார்க்கும்போது அந்த சைக்கோ சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துட்டு இருப்பான். அந்த சைக்கோ சிரிக்கிறதும் இப்போ இவன் பக்கத்தில் இருக்கிறவன் சிரிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டு கிம் ஜூன் இவன் தான் கொலைகாரன்னு கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு 20ன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுடுறான். இதை பார்த்த உடனே ஹீரோவும் 20வது ஃப்ளோருக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு வீட்டோட டோரை உடச்சி உள்ளே போகிறாரு. அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நமக்கு லிஃப்ட்டில் கிம் ஜூனும் அந்த சைக்கோவும் இருக்கிறத காட்டுறாங்க. அந்த சைக்கோ கொலைகாரன் கிம் ஜூன் கிட்ட எந்த ஃப்ளோரும் கேட்க அவனும் 20வது ஃப்ளோருன்னு சொல்கிறான். 2 பேரும் 20வது ஃப்ளோருக்கு வந்ததும் சைக்கோ கொலைகாரன் சொல்கிறான், 20வது ஃப்ளோரில் என் வீடு மட்டும்தானே இருக்குன்னு சொல்லி இவன் வேற எதுக்கும் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சி கிம் ஜூனை கத்தியால குத்திடுறான். கிம் ஜூனும் அங்கேயே லிஃப்ட்டுக்கிட்டே விழுந்துடுறான். அப்புறம் சைக்கோ கொலைகாரன் நேராக வீட்டுக்கு போகிறான். அங்கே ஹீரோ இருக்கிறத பார்த்து மறைஞ்சு நின்று அவனையும் கத்தியால குத்திடுறான். ஹீரோ சாப்பிட்ற கண்டிஷனில் இருக்காரு. அப்போ அந்த சைக்கோ கொலைகாரன் கிட்ட ஹீரோ கேட்குறாரு, ஏன் சின்ன குழந்தைங்களை கொலை பண்ணுற அப்படின்னு ஹீரோ அந்த சைக்கோ கொலைகாரங்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த சைக்கோ கொலைகாரன் சொல்கிறான், சின்ன குழந்தைங்க தான் பார்க்கவும் க்யூட்டாக இருக்கும், கொல்றதுக்கும் நல்லா இருக்குன்ட்டு லூசு மாதிரி காரணம் சொல்லிட்டு ஹீரோவை கொல்ல கத்தியை ஓங்குறான். அப்போ கிம் ஜூன் அங்கே வந்து தடுக்கிறான். அப்போது அந்த சைக்கோ கொலைகாரன் கிம் ஜூனை குத்த வர கிம் ஜூன் அதை தடுத்து அந்த சைக்கோவை பில்டிங்கில் இருந்து கீழே தள்ளி அந்த சைக்கோ கொலைகாரன் தொங்கிட்டு இருக்கான். கிம் ஜூனும் அந்த சைக்கோ கொலைகாரனோட கையை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த சின்ன பொண்ணு எங்கே மறைச்சி வச்சிருக்கான்றது இன்னும் கண்டுபிடிக்காதனால அவன் கையை பிடிச்சிக்கிட்டு விடாமல் அவனோட பாஸ்ட்டை வச்சு அந்த குழந்தை எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்க பார்க்குறான். அப்போ கிம்ஜூன் மூக்கில் இருந்து ரத்தம் வருது. அதை பார்த்த ஹீரோ விட்டுடா போதும்னு கத்துறாரு. ஆனால் கிம்ஜூன் விடாமல் சைக்கோ கொலைகாரனோட கையை பிடிச்சி பார்த்துட்டே இருக்கான். கடைசியாக ஒரு வழியாக சின்ன பொண்ணு எங்கே இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறான். அதுவும் உயிரோட இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் ஹீரோ வந்து 2 பேரையும் மேலே தூக்கிடுறாரு. கிம் ஜூன் ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதுவும் உயிரோட இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெட் கிளினிக்கில் ஃப்ரீசர் பாக்ஸ்லன்னு கிம் ஜூன் சொல்கிறான். போலீஸும் போய் அந்த பொண்ணை உயிரோட காப்பாற்றிடுறாங்க ஒரு வழியாக. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகும்போது நர்ஸ் கிட்ட புலம்புறாரு, இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிற வரையும் யாரும் என்னை பார்க்க வரல அப்படின்ட்டு. அப்போ அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இல்லையே ஒருத்தன் வந்தானே உன் பிரதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. உடனே ஹீரோக்கு தெரியுது அது கிம்ஜூன் தான்ட்டு. ஏன்னா வந்து ஹீரோ பிரதர்னு சொல்கிறது கிம்ஜூன் மட்டும்தான். இதை வச்சு நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிம்ஜூன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரமாக சில பெயிண்டிங்கை பார்க்குறாரு. உடனே வண்டியை நிறுத்திட்டு பெயிண்டிங் கிட்ட போய் பார்க்குறாரு. கிம்ஜூனோட பெயிண்டிங் ஒன்று ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பார்ல, அதே மாதிரியே இருக்குது அந்த பெயிண்டிங்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு தெரிஞ்சது கிம்ஜூன் தான் இதெல்லாம் வரைஞ்சிருப்பான்னு. அவருக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே பேசுகிற, டே தம்பி எப்படி இருக்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அதோட மூவியை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா, பை பாய்.